வணக்கம் நண்பர்களே. இந்தியாவினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்புத்துறை ஒரு பொருளாதார இலக்கினை நோக்கி நாம் அடைவதற்கு எவ்வாறு உதவும், அதில் நாம் பங்கெடுத்து நம்முடைய பொருளாதார நிலையை வைத்துக் கொள்வது எப்படி, இதைத் தொடர்ந்து இந்த பொருள் தொடர்ந்து நாம் நிறைய செய்திகளை வெளியிட்டு வருகிறோம். அந்த வகையில் உள்கட்டமைப்புத்துறையில் சாலை நெடுஞ்சாலை என்பதை போன வீடியோவில் சொன்னோம். இப்போது நீர்வழி போக்குவரத்து, இருப்பு பாதை, அதாவது ரயில்வே. இந்த ரயில்வே ஸ்ட்ரக்சர் சாலை போக்குவரத்துக்கு இணையான உள்கட்டமைப்பு உள்ளது. உலகின் இரண்டாவது பெரிய துறை இந்திய ரயில்வே துறை. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் உள்கட்டமைப்பில் இந்த ரயில்வே கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா, இது சாலை போக்குவரத்துக்கு இணையான அல்லது அதற்கு சற்று கூடுதலான விரைவாக செயல்படக்கூடிய ஒரு உள்கட்டமைப்பு துறை. காரணம், சாலை போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான இடையூறுகள் அல்லது அந்த சாலைகள் கடந்து செல்லக்கூடிய சில பிரதேசங்கள் என்று அவைகள் மாறுபடும். ஆனால் இருப்பு பாதையில் ஒரே சீராக செல்லும், விரைவாக செல்லும். இன்னும் சொல்லப்போனால் இதனுடைய பாதுகாப்பு அம்சங்களும் கூடுதலாக இருக்கும் ரயில்வே இருப்பு பாதையில். ஸோ உள்கட்டமைப்பில் ரயில்வேயும் பலப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு 2047 பொருளாதார இலக்கினை நோக்கி எடுத்துச் செல்கிறோம். அதை குறித்த பார்வை தான் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஸோ சேனல் எப்போதுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க. இந்த ரயில்வே கட்டமைப்பு, நீர்வழி போக்குவரத்து ஒரு பாதை இருக்கிறது. இதில் என்ன நமக்கு தொழில் வாய்ப்புகள் என்றால், இது உள்கட்டமைப்பு துறையை பலப்படுத்த வேண்டும், சேவை துறையில் வருகிறது, அதாவது சர்வீஸ் செக்மெண்ட். ஆனால் இதே ரயில்வே அண்டு நீர்வழி போக்குவரத்து, இதில் தொழில் சார்ந்த இணை தொழில்களும் இருக்கிறது. ரயில்வே தளவாடங்களையே தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ், தொழிற்சாலைகள் இப்போ சென்னையில் இருக்குது மற்றும் இந்தியாவுடைய முக்கிய நகரங்களில் இருக்குது. இப்போ ரயில்வே தளவாடங்கள், ரயில் பெட்டிகளை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளை சார்ந்த தொழில்கள், ரயில் பெட்டிகளை அவைகள் இணைக்கும், அசம்பிளிங் செய்யும். ஆனால் அதற்கான உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடியது எம்எஸ்எம்இ, ஸ்டார்ட் அப், இந்த மாதிரி இடத்துக்கு வந்துடும். அதனால தான் அந்த உள்கட்டமைப்பு துறை தரக்கூடிய விரிவாக்கமான தொழில் வாய்ப்புகள் அண்ட் உள்கட்டமைப்பு துறையில் கிடைக்கக்கூடிய போக்குவரத்து வசதி, இவைகளைத்தான் நாம் முக்கியமாக இங்கு கவனிக்கிறோம். ஸோ உள்கட்டமைப்பு துறையில் இந்த சாலை இருப்பு பாதை என்பதும் அதை சார்ந்த தொழில்களும் வளரும் என்பதால் இந்த துறை சார்ந்த பல்வேறு வாய்ப்புகளை, பல்வேறு விஷயங்களை, இந்த பொருளாதாரம் சார்ந்த உதவிகள் எங்கிருந்து கிடைக்கின்றன, வங்கிகளிலிருந்து கிடைக்கிறதா அல்லது அரசாங்கத்தின் திட்டம் தீட்டுவதன் மூலமாக கிடைக்கிறதா, அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகள் கிடைக்கிறதா, இது போன்ற செய்திகளை நாம் இங்கு நம்முடைய வீடியோக்கள் வாயிலாக நாம் தெரிவித்து வருகிறோம். தொடர்ந்து இந்த செய்திகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.